ஓகே, சுட சுட தோசை ரெடி. ஏன் இந்த தோசை இந்த கலரில் இருக்குது? எதுக்கு என்னெண்டா பயறு ராகிமா மற்றது கொஞ்சோண்டு அவிச்சமாக சேர்த்துனா உருளைக்கிழங்கு கறியும். இது வந்து என்ன சாம்பார்ண்டா கருவேப்பமில்லை, தேங்காய் பூவே போடலை. சரியா? இதுக்கான ரெசிபியாக இருக்கா தேவைன்னா யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன், பாருங்க. தேங்க்யூ. எல்லோரும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தோண்டா கொஞ்சம் மருந்துகளை தவிர்த்து கொள்ளலாம். பட் அதுக்காக அக்கா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாண்டு விட்டுறாதீங்க. நாம் ஓவர் போட்டி வந்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் எனர்ஜி லெவல் கரெக்டாக இருந்தால் வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது உண்மையாக மகளுக்காக தான் இந்த ரெசிபி புதுசு புதுசாக ட்ரை பண்ண வலிக்கிட்டு கடைசி இப்போ நான் அடிக்ட் ஆகிட்டேன். பிள்ளைகள் கொஞ்சம் வளர்கிறப்ப நல்லபடி சாப்பிடணுன்றதுக்காக ட்ரை பண்ணி கடைசி இப்போ நான் அடிக்ட் ஆகிட்டேன். நீங்களும் முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.